ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வேர் இஸ் டெய்ரி. இந்த வீடியோ கிட்டத்தட்ட 18+ங்க. ஸோ 18+ அப்படிங்கிறத தாண்டி இந்த வீடியோவ புரிஞ்சுக்கிறக்கும், இந்த வீடியோவ தாங்கிக்கிறக்கும் ஒரு தனி சக்தி வேணும். பார்க்க பிடிச்சவங்க பாருங்க, பிடிக்காதவங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அத பத்தின எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆ 1965ல பிறந்த வாரிஸ் டெய்ரியுடைய வாழ்க்கை தான் உங்கள நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க மிகப்பெரிய நடிகை, மாடலா இருந்திருக்காங்க. ஐநாவ சபையில 1997லேருந்து 2003 வரைக்கும் தூதராகவும் இருந்திருக்காங்க. அதுபோக டெசர்ட் ஃப்ளவர் ஃபவுண்டேஷன் மூலமா உலகம் ஃபுல்லா வந்து பெண் அடிமைத்தனத்தை விலக்கறதுக்காகவும், பெண் கல்விகளுக்காகவும், பெண் ஆரோக்கியத்துக்காகவும், ஆண், பெண் சமத்துவத்துக்காகவும் போராடியிருக்காங்க. இன்னைக்கு போலந்துல ஒரு 4 குழந்தைகளோட சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கைய பத்தின நமக்கு எல்லாருக்கும் பொதுவா வந்து 1995 வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயமாவே இருந்துச்சு. 1995ல ஒரு பேட்டி குடுக்குறாங்க. அது மிக மிக வலிமிகுந்த, கொடூரமான, கண்ணீர் விட வைக்கக்கூடிய ஒரு பேட்டியா இருக்கு. அதுக்கப்புறமா அவங்க சுயசரிதையும் எழுதுறாங்க. அந்த சுயசரிதையோட ஒரு சுருக்கமான வடிவத்த மட்டும் தான் நான் படிச்சு காமிக்க விரும்புறேன். ஆ ஏன்னா இது ரொம்ப நீளமானது. ஞாபகம் வச்சு சொல்ல முடியாதது மட்டும் இல்ல. சில விஷயங்கள என்னால படிக்கவோ, இல்ல அத ஏத்துக்கவோ எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறது தான் நிஜம் கூட. உங்களால் பிடிக்காதவங்க இப்பவும் சொல்லிடுறேன். பிடிக்காதவங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிட்டு போயிரலாம். இப்ப படிக்க எதுவுமே நான் கதையா சொல்லல. பாரிஸ் டைரி அவங்களுடைய பார்வையிலிருந்து அவங்களுடைய வாழ்க்கைய பத்தி பேசினது மட்டும் தான் நம்ம பேசப் போறோம். பாரிஸ் டைரி தொடைகளுக்கு நடுவே ஒளிந்திருக்கும் நாகரிகம். பாரிஸ் டைரி உலகமே இன்று கொண்டாடும் பெயர். ஆனால் அவள் வாழ்க்கை ஒரு 5 வயது குழந்தையின் அலறலோடு தான் தொடங்குகிறது. 3000 ஆண்டுகால கருப்பின அடிமையின் வரலாறு. பாரிஸ் டைரி உலகின் முன்னணி ஆப்பிரிக்க மாடல் அழகி. அவரின் கதையை இப்படித்தான் உலகிற்கு சொல்ல ஆரம்பிக்கிறாள். சோமாலியாவில் கரடுமுரடான ஒரு பாலைவன கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். எங்களது குடும்பம் நாடோடி குடும்பம். இங்குள்ள பாத்ரூமை விட எங்களது குடும்பம், எங்களது குடிசை மிகச்சிறியது. பசுமையே பார்த்திராத கண்கள் என்றாலும் எல்லா குழந்தைகளைப் போல நானும் சந்தோஷமாய்த்தான் இருந்தேன். ஆடு மாடுகளை மேய்ப்பேன், வரிக்கதிர்களோடு ஓடுவேன், ஒட்டகச் சிவிங்கிகளை துரத்துவேன், பாட்டு பாடுவேன். இந்த சந்தோஷமெல்லாம் கொஞ்ச நாட்களுக்குத்தான். எனக்கு மட்டுமில்லை, சோமாலியாவில் பிறந்த எல்லா பெண்களுக்கும் இப்படித்தான். ஆப்பிரிக்காவை பொறுத்தவரை பெண்கள்தான் எல்லாம். ஆண்களை விட அவர்கள்தான் கடினமாய் உழைக்கிறார்கள், வீட்டு வேலையையும் பார்த்துக் கொள்கிறார்கள். ஆனாலும் என்ன செய்து என்ன? எந்த உரிமையும் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. காலம் முழுக்க அவர்கள் ஆண்களுக்கு அடிமையாய் இருந்தே சாக வேண்டும். என் வாழ்க்கை 5ஓடு முடிந்து போனது. எங்களது குடும்பம் நாடோடி குடும்பம் இல்லையா? அங்கே கல்யாணமாகாதவள் என்ற பேச்சுக்கே இடமில்லை. பாடையோ பரதேசியோ எவன் கையிலாவது எங்களை பிடித்து கொடுத்து விட வேண்டும். அதுவும் கன்னித்தன்மையோடு. அதுதான் அவர்களின் வாழ்க்கை லட்சியம். பெண்களை பொறுத்தவரை சோமாலியரின் ஞானம் ரொம்ப வித்தியாசமானது. உலகின் அத்தனை கெட்ட விஷயங்களும் பெண்களின் தொடைகளுக்கிடையே நடுவில் ஒளிந்து கிடப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் அதற்காக செய்யக்கூடிய அக்கிரமம் இருக்கிறது. அப்போது எனக்கு 5 வயது. ஒரு சாயங்கால நேரம் அம்மா என்னிடம் வந்து, உங்க அப்பா மருத்துவச்சியை பார்க்க போயிருக்கிறார். அந்த பொம்பளை எப்போ வேணாலும் வீட்டுக்கு வரலாம் என்றார். அன்றைக்கு எனக்கு என்றும் இல்லாத கவனிப்பு. எனக்கு போதுமான அளவு சாப்பிட கொடுத்தார்கள். பாலையும் தண்ணீரையும் மட்டும் அதிகமாக குடிச்சிடாதடி, அம்மா அறிவுரை சொன்னார். சாப்பிட்டு முடித்து போர்வையை இழுத்து போத்திக்கொண்டு சந்தோஷமாய் படுத்தேன். முழிப்பு வந்தபோது வானம் இருட்டாயிருந்தது. மீண்டும் படித்து விட்டேன். பாரிஸ், அம்மா திடீரென எழுப்பினார். நாங்கள் தூரத்தில் தெரிந்த ஒரு குன்றை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். இப்படி உட்காருவோம், அவ வருவா என்றாள் அம்மா. வானம் நன்கு விடிந்திருந்த போது சரக் சரக் என்ற செருப்பு சத்தம் கேட்டது. மருத்துவச்சி வந்து விட்டிருந்தாள். ஒரு பாறையை காட்டி அங்கு போய் உட்காரு என்றாள். அம்மா தான் என்னை பாறையின் மேல் படுக்க வைத்தாள். அங்கே பேச்சுக்கே இடமில்லை. என்னை படுக்க வைத்துவிட்டு அம்மா என் தலைக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டாள். அவள் மடியில் என் தலையை இழுத்து வைத்துக்கொண்டு தன் கால்களை என் கைகளின் மேல் போட்டாள். அம்மாவின் தொடைகளை இறுக்கி பிடித்துக் கொண்டேன். பிறகு ஒரு மரத்துண்டை எடுத்து வாயில் வைத்தாள். இறுக்கமாய் கடிச்சிக்க, அம்மாவை பாரு எவ்வளவு தைரியமா இருக்கேன், அதுபோல நீயும் இருந்தால் சட்டுன்னு முடிஞ்சிடும் என்றாள். நான் கீழே குனிந்து என் கால்களுக்கு நடுவில் பார்த்தேன். பழைய கைப்பை ஒன்றை வைத்திருந்த மருத்துவச்சி உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் அப்படி ஒரு பேய்த்தனம். பைக்குள் தன் விரல்களை விட்டு அறக்க பறக்க எதையோ தேடினாள். இறுதியாய் ஒரு ரேசர் பிளேடு வந்தது. ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்பது மட்டும் எனக்கு புரிந்தது. பிளேடின் ஓரங்கள் காய்ந்து இரத்தக்கரை படித்திருந்தன. தூ என்று பிளேடின் மீது எச்சில் துப்பினாள். அப்படியே துடைத்தாள். அவள் துடைத்துக் கொண்டிருக்கும் போதே அம்மா என் கைகளை எடுத்து என் கண்களை மூடினாள்.
நான் உலகம் இருண்டது போல் உணர்ந்தேன். அடுத்த ஒரு நொடி பறக்கென்று ஒரு சத்தம். படக்கூடாத இடத்தில் பிளேடு பட்டு என் சதை கிழிவது நன்றாய் தெரிந்தது. எந்த காலத்து பிளேடோ துருப்பிடித்து பற்களோடு இருந்திருக்க வேண்டும். நரநரவென்று மேலும் கீழுமாக முன்னும் பின்னுமாக இழுத்தார் அந்த கிழவி. ஐயோ, நரக வேதனை! அசையக்கூடாது, அசைந்தால் வலி இன்னும் கொடூரமாகும். பற்களை கடித்து கொண்டு படுத்து கிடந்தேன். என் தொடைகள் நடுங்கின. கடவுளே, இந்த நரகத்திலிருந்து என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று ஒரு வழியாக கெஞ்சி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு வழியாக என் அம்மா என் கண்களை விடுவித்தாள். வெளிச்சத்துக்கு பழகியதும் பார்க்கிறேன். அந்த கிழவி அருகில் அக்கேசியா மரத்தின் முட்கள் குவியல் குவியலாய் கிடந்தன. அவள் கைகள் முழுவதும் ரத்தம். அக்கேசியா முட்களைத்தான் என் பிறப்புறுப்பில் குத்தியிருக்கிறாள். பிறகு கடினமான வெள்ளை நூல் கொண்டு உறுப்பை தைத்திருக்கிறாள். சிறுநீர் கழிக்க ஒரே ஒரு துவாரம் மட்டும் வைத்துவிட்டு மீதி உறுப்பு மூடப்பட்டு விட்டது. என் கன்னித்தன்மையும் ஒரு இனத்தின் கௌரவமும் காப்பாற்றப்பட்டது. நான் செத்து போயிருக்கலாம். தையல் முறிந்ததும் கிளவி போய்விட்டாள். என்னால் எழுந்திருக்க கூட முடியவில்லை. என்னால் அசையக்கூட முடியவில்லை. என் 2 கால்களும் துணிப்பட்டையால் சுற்றப்பட்டிருந்தன. அம்மா என்னை நகர்த்தியும் பாறையை திரும்பி பார்த்தேன். ஒரு கோழியை வெட்டி மீதியை வீசியிருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ரகத்த சகதியோடு இருந்தது அந்த பாறை. என் பிறப்புறுப்பின் உணர்ச்சி மிக்க பாகங்கள் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்தன. காற்று நெருப்பு மாறி வீசி கொண்டிருந்தது. என்னால் சித்திரவதையை தாங்க முடியவில்லை. ஒரு வழியாய் அம்மாவும் அக்காவும் சேர்ந்து பக்கத்தில் இருந்த நிழலுக்கு இழுத்து கொண்டு போனார்கள். அங்கே சிறிய குடிசை ஒன்று வேயப்பட்டிருந்தது. காயம் குணமாகும் வரை அங்கேதான் இருந்தாக வேண்டும். முதலாய் எனக்கு சிறுநீர் வெளியேறியது. நன்றாய் நினைவிருக்கிறது. அந்த இடத்தில் அமிலத்தை ஊற்றினால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வேதனையை அடைந்தேன். அப்படித்தானே இருந்தது. உயிரே போய்விடும்படி எரிச்சல் திகுதிகுவென தீப்பட்டு எரிந்தது பிறப்புறுப்பு. தையல் போடப்பட்டு இருந்த பொத்தல்களின் வழியே தீக்குச்சி எரித்தாற்போல் சிறுநீர் வெளியேறியது. மரண வேதனை. இதனாலேயே சிறுநீர் வந்துவிடுமோ என்ற பயத்தில் தண்ணீர் குடிக்கவே பயந்தேன். பல நாட்கள் இப்படித்தான் வாழ்ந்தேன். திடீரென்று ஒரு நாள் கிருமி தொற்று ஏற்பட்டு கடுமையான காய்ச்சல் அடிக்க ஆரம்பித்தது. அம்மா தான் பார்த்து கொண்டார். அந்த வயதில் எனக்கு செக்ஸ் என்றால் என்னவென்று தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும். இந்த ஒவ்வொரு அக்கிரமமும் தாயின் ஆசீர்வாதத்தோடு தான் இங்கு நடைபெறுகிறது என்பது. என் பெண்மை சிதைக்கப்பட்டது கொடூரமான விஷயம்தான். ஆனால் மற்ற பெண்களை காட்டிலும் நான் அதிர்ஷ்டசாலி. பல சிறுமிகள் அதிர்ச்சியினாலும் இரத்தப்போக்கு நோய் தொற்று காரணமாகவும் இறந்து போய்விட நான் மட்டும் உயிரோடு பிழைத்துக் கொண்டேன். நாட்கள் ஓடின. 13 வயதை நெருங்கிக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் மாலை நேரம். ஆடுகளை அதன் பட்டியில் அடைத்துவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தேன். வாரிஸ், இங்க வாமா. அப்பா அன்போடு அழைத்தார். தன் மடியின் மீது உட்கார வைத்துக் கொண்டார். எப்பொழுதும் வழக்கமாய் அவர் குரலில் கடுமை மட்டுமே இருக்கும். அன்பு மேலோங்கி இருந்தது. ஒன்று தெரியுமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆம்பளைகளை விட அதிகமாக உழைக்கிற. மந்தையில் எல்லா ஆடுகளையும் நல்லா கவனிச்சிக்கிற அப்படின்னு சொன்னார். ஆனால் உன்னை பிரிய போகிறத நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது. என்னடா அது, அப்பா சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாரு. ஐயோ, நம்ம அக்கா மாதிரி நம்மளும் ஓடி போயிடுவோன்னு அப்பா நினைக்கிறாரோ அப்படின்னு பயந்துட்டு, அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவர் என்னோடய முகத்தை திருப்பி, எனக்கு தெரியும் பாப்பா, நீ என்னோட பொண்ணு. அப்பா உனக்காக மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு தூக்கி வார போட ஆரம்பிச்சது. அப்பா எனக்கு கல்யாணத்து விருப்பம் இல்லை என்று கொஞ்சம் தைரியம் வந்தவனாக சொன்னேன். ஆனாலும் இப்பொழுது பலவீனமாக உணர ஆரம்பித்தேன். அடுத்த நாள் காலை நான் பால் கறந்து கொண்டிருந்தேன். வாரிஸ், இங்கே வாய், இதுதான் நீ என்று பாதியோடு வார்த்தையை முழுங்கிக் கொண்டார். அவரோடு அவரை விட மூத்த ஒருவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பா சொன்னதை நான் காதில் வாங்கவே இல்லை. அவனும் அவன் மூஞ்சியும் ஆட்டுக்கடா தாடியும் தொங்க போட்டு கொண்டிருந்து 60 வயது இருக்கும் அவனுக்கு. வாரிஸ், வந்திருக்க உங்களுக்கு முதல்ல வணக்கம் சொல்லு. வணக்கம் என்று நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குலைந்து சொன்னேன். அந்த கிழட்டுவனாய் என்னை பல்லிழித்து கொண்டே உட்கார்ந்திருந்தது. அவனை நான் கொலைவெறியோடு முறைத்துவிட்டு என் அப்பாவை பார்த்தேன். அப்பாவுக்கு புரிந்துவிட்டது. சிரித்தவாறே, சரி சரி போய் வேலை பார் என்று சமாளித்தான். நான் மீண்டும் போய் ஆடுகளுக்கு பால் கறக்க ஆரம்பித்தேன். மறுநாள் காலையில் அப்பா கூப்பிட்டார். வாரிஸ், நீ அவர் தான் கட்டிக்க போகிற புருஷன் என்றார். அப்பா, அவர் ரொம்ப கிழவனாக இருக்கான் என்றேன். அதுதான் உனக்கு நல்லது. வயசான மனுஷன் இல்லையா, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டார். உன்னை நல்லா பார்த்துக்குவார். உன்னை தெரியுமா, மாப்பிள்ளைய நமக்கு 5 ஒட்டகத்தை பரிசாக கொடுத்துருக்காரு என்று வாயை பிளந்து கொண்டு பெருமையை பேசி கொண்டிருந்தார். அன்று முழுக்க நான் நாட்டு மந்தையை வெறித்து கொண்டிருந்தேன். மனதில் 1000 சிந்தனைகள். பாலைவனத்தில் ஒரு கிழவனிடம் வாழ்க்கைப்படுவதை நினைத்து கொண்டிருந்தேன். இந்த வாழ்க்கைக்கு நாண்டுகிட்டு சாகலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். அன்று இரவு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது வீடு. நான் என் அம்மாவை நெருங்கி, அம்மா எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் ஓட போகிறேன் என்றேன்.
அடி பாவி, எங்கே ஓடுவ? மொகாதிஸ், அக்கா வீட்டுக்கு என்றேன். முதல்ல போய் படு என்று பல்லை கடித்தவாறு அம்மா சொன்னாள். நான் கையை தலைக்கு வைத்துக்கொண்டு தூங்க போய்விட்டேன். திடீரென்று கைமுட்டையில் யாரோ தட்டினார்கள். அம்மாதான். அந்தாள் முழிச்சுக்கிறதுக்குள்ளே எந்திரிச்சு ஓடி என்று கிசுகிசுத்தான். நான் சுற்றி முற்றி பார்க்கிறேன். எடுத்துச் செல்ல உணவோ தண்ணீரோ ஒட்டகப்பாலோ பணமோ எதுவுமே கிடையாது. நான் எழுந்து அவளை அணைத்துக் கொண்டேன். இந்த இருட்டிலும் அவள் முகத்தை பார்க்க முயற்சித்தேன். தாரை தாரையாய் கண்ணீர் மட்டுமே வழிந்தது. எதுக்கும் கவலைப்படாத, நீ எங்கிருந்தாலும் நல்லா இருப்ப, அம்மாவை மட்டும் மறந்துடாத என்றாள். சத்தியமா என்று சொல்லிவிட்டு ஓட ஆரம்பித்தேன். பாலைவனக்கம் முழுக்க கும்மிருட்டு. எவ்வளவு தூரம் ஓடினேன் என்பது தெரியவில்லை. ஆனால் கொஞ்சமும் ஈவிரக்கமில்லாத கரடுமுரடான பாலைவனம் அது. அந்த பயணம் முடிவில்லாத ஒன்றாக எல்லையற்று நின்றிருந்தது. பசியும் தாகமும் என்னை சோர்வடையச் செய்தது. பொழுது விடிந்தபோது என்னுடைய ஓட்டம் முற்றிலும் தளர்ந்து போயிருந்தது. வாரிஸ் வாரிஸ் என்று திடீரென என் தந்தையின் குரல் கேட்பதை உணர்ந்தேன். பயத்தில் உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டது. அவர் என்னை பிடித்து விட்டார். இப்போது மீண்டும் ஆரம்பத்திலிருந்து தொடங்க வேண்டும். நான் ஓடத் தொடங்கினேன். பயம் என் ஓட்டத்தை வேகப்படுத்தியது. அதிபயங்கரமான ஒரு துரத்தல் காட்சி அது. பல மணி நேரங்களுக்கு தொடர்ந்து சூரியன் மறையும் வரை நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். என் அட்ரினல் சுரப்பிகள் ஒழுங்காக வேலை செய்திருக்க வேண்டும். அப்பா தோற்றுவிட்டார். சூரியன் வேகமாய் மறையத் தொடங்கியது. ஆனால் இது நேற்றைய இரவை போல் இல்லை. பசி வயிற்றை எரிக்க ஆரம்பித்தது. சோர்வும் மயக்கமும் ஒரு சேர அங்கிருந்த மரத்தடி ஒன்றில் அமர்த்தேன். மெல்ல என் கால்களை எடுத்து பார்க்கிறேன். உஃப்! வெப்பத்தில் கொப்பளித்து பாறைகள் மோதி இரத்த சகதியாய் காட்சியளித்துக் கொண்டிருந்தன என் கால்கள். அப்படியே தூங்கிவிட்டேன். சூரியன் கண் திறந்திருக்க வேண்டும். என் கண்கள் கூச ஆரம்பித்தன. சுற்றும் முற்றும் பார்க்கிறேன். யாரும் இல்லை. இந்த இடம் பாதுகாப்பானதல்ல தோன்றியது. நடக்க ஆரம்பித்தேன். எத்தனை நாட்கள் நடந்தேன், எவ்வளவு தூரம் நடந்தேன் என்பதெல்லாம் தெரியாது. பசி, தாகம், பயம், வலி எல்லாம் சேர்ந்து என்னை வாட்டியது. எப்போதெல்லாம் சூரியன் இருள் சூழ்கிறதோ அப்பொழுதெல்லாம் பயணத்தை நிறுத்திவிடுவேன். வெயில் கடுமையாக இருந்தால் மரத்தின் கீழ் ஓய்வெடுப்பேன். அப்படித்தான் ஒரு நாள் மரத்தடியில் படுத்து கிடந்தேன். அருகில் யாரோ குரட்டை விடுவது போல் இருந்தது. அப்பாவாய் இருக்குமோ? பதறி எடுத்து எழுந்து பார்த்தால், கடவுளே, அது ஒரு சிங்கம். என்னை முறைத்தபடி இருந்தது. நான் எழுந்து ஓட முயற்சித்தேன். ஆனால் அது கொடைப்பட்டினியாய் என் கால்கள் பலவீனமாய் இருந்தது. கொடூரமாய் ஆப்பிரிக்க சூரியனிடமிருந்து எந்த மரம் எனக்கு அடைக்கலம் கொடுத்ததோ அதன் கீழ் தலைக்குப்புற விழுந்தேன். நீண்ட நெடிய என் பாலைவன பயணம் முடிவுக்கு வரப்போகிறது. இப்போது எனக்கு துளிகூட பயமில்லை. நான் சாக தயாராக இருக்கிறேன். வா, வந்து சாப்பிடு என்று சுரத்தில்லாத குரலில் நான் சிங்கத்தை அழைத்தேன். எச்சில் ஊறும் நாக்கால் தன் உதடுகளை தடவியபடி என்னை முன்னும் பின்னும் சுற்றி வந்தது. இதோ ஒரே நொடியில் என்னை கவ்வி கடித்து விழுந்து போகிறது என்று கண்கள் மூடி காத்திருந்தேன். என்ன நினைத்ததோ சிங்கம் பின்வாங்கிவிட்டது. சந்தேகமே இல்லை. என்னிடம் சாப்பிட தகுந்த அளவுக்கு அது என்னிடம் சதையில்லை. நான் எதற்கும் பயனில்லாதவள். அப்படியானால் கடவுள் திட்டம் வேறாக இருந்திருக்க வேண்டும். அது என்னவாய் இருக்கும்? எதற்காகவோ என்னை விட்டு வைத்திருக்கிறார். அது என்னவாய் இருக்கும்? நம்பிக்கையுடன் மீண்டும் நடக்க ஆரம்பித்தேன். வீட்டை விட்டு ஓடி வரும் முன்பு குடும்பம் ஒன்றுதான் எனக்கு வாழ்க்கை. எங்கள் தினசரி வாழ்க்கையில் ஒட்டகத்தின் கையில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அங்கே தண்ணீர் கிடையாது. காலை எழுந்தாலும் சரி, இரவு படுத்தாலும் சரி, ஒட்டக பால்கள் தான் நாங்கள் உயிரோடு இருக்க காரணம். நான் தூங்கி எழுந்ததும் சுமார் 60-70 செம்மறி ஆடுகளை ஓட்டிக்கொண்டு பாலைவனத்தை நோக்கி கிளம்பி விடுவேன். வழிநெடுக பாடிக்கொண்டே செல்வேன். ஆடுகளை வழிநடத்த ஒரு குச்சி வைத்திருப்பேன். ஆடுகள் மேய்ச்சலில் இருக்கும்போது ஏராளமான வேட்டை விலங்குகளை பார்த்திருக்கிறேன். வழி தெரியாமல் சிதறும் ஆட்டுக்கொடியின் மேல் பாயும் ஹைனாக்களை, சிங்கங்களை பார்த்து ரசித்திருக்கிறேன். வீடு வந்ததும் இரவில் நட்சத்திரங்களுக்கு கீழ் ஒன்றாய் குழந்தைகள் எல்லாம் படுப்போம். எங்களுக்கு பாதுகாப்பாக அப்பா இருப்பார். அப்பா 6 அடி உயரத்தில், அம்மாவை விட கொஞ்சம் மெல்லமாய் ரொம்பவும் அழகாய் இருப்பார். அம்மா அழகில் குறைந்தவள் இல்லை. ஆனால் கருப்பாய் இருந்தாலும் கரும்பலிங்கி சிப்பம் போல் இருப்பாள். தோல் மிருதுவாகவும் மினுமினுப்பாகவும் இருக்கும். ஆனால் ரொம்ப அமைதி. பேச ஆரம்பித்தால் குழுக்கு சிரிக்க வைத்து விடுவாள். மொகாதிசுவில் செல்வாக்கு மிகுந்த குடும்பத்தில் பிறந்தவள் அம்மா. மாறாக எப்போதும் பாலைவனத்தில் அலைந்து திரியக்கூடிய நாடோடி என் அப்பா. அம்மாவை கல்யாணம் செய்து கொள்ள அவர் விருப்பம் தெரிவித்த போது வாய்ப்பே இல்லை என்று என் பாட்டி விரட்டி விட்டாராம். எப்படி இருந்தால் என்ன? அம்மாவுக்கு 16 வயதாகும் போது அவர் வீட்டை விட்டு ஓடி வந்துதான் அப்பாவை திருமணம் செய்து கொண்டாள். அம்மா எப்போதும் என்னை ஹவுடோஹோல் என்றுதான் கூப்பிடுவார். ஹவுடோஹோல் என்றால் சின்னவாய் என்ற அர்த்தமாம். ஆனால் பாரிஸ் என்பதுதான் என்னுடைய பெயர். பாரிஸ் என்றால் பாலைவனப்பூ என்ற அர்த்தம். நான் ஓடி வந்த கதையை விட்டுவிட்டேனே. சுமார் 300 மைல்கள் கடந்து புண்ணாகி போன கால்களுடன் ஒரு வழியாக மொகாதிஸ் வந்து சேர்ந்தேன்.
இது இந்திய பெருங்கடலில் ஒரு அழகான நகரம். அந்த நகரத்தை சுற்றி நிறைய பனைமரங்களும் கலர் பூச்செடிகளும் அங்கிருந்த வீடுகளும் கொள்ளை அழகானவை. அவற்றில் பெரும்பாலானவை இத்தாலியர்களால் கட்டப்பட்ட வீடுகள். ஒரு காலத்தில் இத்தாலியர்களின் தலைநகரமாக இருந்தது இதற்கான காரணமாகவும் இருக்கும். ஒரு கொக்கு மாதிரியான கட்டிடங்கள் எட்டி எட்டி பார்த்து கொண்டு நடந்தேன். ஒரு கொக்கு மாதிரி கட்டிடங்களை எட்டி எட்டி பார்த்து கொண்டு நடந்தேன். ஒரு மார்க்கெட் வந்தது. அங்கிருந்த பெண்ணிடம் எங்கள் அக்கா அம்மன் தெரியுமா என்று விசாரித்தேன். உன்னை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு என்று யோசித்த பெண்மணி தன் மகனை அழைத்து இவளை கொண்டு போய் அம்மன் வீட்டில் விட்டு விடுகின்றார். நான் அக்கா வீட்டுக்குள் நுழைந்தபோது அவர் நன்றாய் தூங்கிக் கொண்டிருந்தார். நல்ல வேளையாக அவளுக்கு நல்லதொரு கணவன் கிடைத்திருந்தான். அவர்கள் தமது முதல் குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். நான் வீட்டு வேலைகள் முழுவதையும் பார்த்து கொண்டிருந்தேன். கொஞ்ச நாட்களில் அக்காவுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. நான் தான் அவளையும் பார்த்து கொண்டு இருந்தேன். ஆனால் அதன் பிறகு அக்காவுக்கும் எனக்கும் ஒத்துப்போகவில்லை. ஒரு முதலாளி போல் என்னிடம் நடந்து கொண்டாள். மொகதீஸ்வில் எனக்கு வேறு சில சொந்தங்களும் இருந்தன. நான் என் சித்தி வீட்டுக்கு போய், சித்தி நான் கொஞ்ச நாள் இங்கே தங்கிக்கவா என்றேன். எதிர்பார்த்ததை விட அவர்கள் ரொம்ப அன்பானவர்களாக இருந்தார். தாராளமாய் தங்கிக்கோ, உனக்கு இங்கே ஃப்ரெண்டு கூட இருக்கா என்றார்கள். வழக்கம் போல் அங்கேயும் நான் தான் வீட்டு வேலைகளை கவனித்துக் கொண்டேன். ஆனால் அம்மாவை தனியாக விட்டுவிட்டு வந்தது எனக்கு வருத்தமாயிருந்தது. பாவம், எல்லா வேலைகளும் அவள் ஒருத்தி தான் செய்தாக வேண்டும். நான் ஏதாவது அவளுக்கு செய்தாக வேண்டும். பணம் சம்பாதித்து அவளுக்கு அனுப்ப வேண்டும் என்று தீர்மானித்தேன். பணம் சம்பாதிக்க வேண்டுமென்றால் வேலைக்கு போக வேண்டுமே. தேடினேன். ஒரு இடத்தில் சித்தால் வேலை கிடைத்தது. ரொம்பவும் கடினமான வேலை. எல்லோரும் நான் ஓடி போயிடுவேன் என்று நினைத்தார்கள். ஆனால் நான் கடுமையாகி உழைத்தேன். $60 கிடைத்தது. நாட்கள் ஓடியது. ஒரு நாள் சித்தி வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது முகமது சித்தப்பா வந்திருந்தார். என் இன்னொரு சித்தியின் வீட்டுக்காரர். அடுத்த 4 வருஷமும் லண்டனில் தான் இருக்க போகிறேன். வீட்டு வேலைக்கு ஆள் வேணும். யாராவது நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லு என்று முகமது சித்தப்பா சித்தியிடம் பேசி கொண்டிருந்தது என் காதில் விழுந்தது. அவர் லண்டன் சோமாலிய தூதரகத்தில் வேலை பார்ப்பவர். நான் மெல்ல என் சித்தியை கூப்பிட்டு, நான் வேணும்னா அங்கே போட்டுமா ப்ளீஸ் என்று கெஞ்சினேன். சித்தி ஒரு நிமிஷம் யோசித்து விட்டு, ஏன் நீங்கள் வாரிசை கூட்டிகிட்டு போகக்கூடாது என்று கேட்டான். இவர் ரொம்ப சுத்தமாக வேலை செய்வாள் என்று உத்தரவாதமும் கொடுத்தார். சித்தப்பா என்னை உற்று பார்த்தார். ஓகே, நாளைக்கு மதியம் ரெடியாக இரு, நம்ம லண்டன் கிளம்புறோம் என்றார். மறுநாள் பாஸ்போர்ட் வந்தது. எனக்கு பயங்கர ஆச்சரியம். முதலாக என்னுடைய பெயர் அச்சில் வார்க்கப்பட்டிருந்தது. ஒரு வழியாக லண்டன் வந்தாகிவிட்டது. ஆடம்பரமான மாளிகைகள், வெள்ளை விளைர் மனிதர்கள், விழுகின்ற வெண்பணிகள் என்று முற்றிலும் புதிதாக முழுவதும் அந்நியமாய் இருந்தது லண்டன். சித்தப்பாவுக்கும் ஒரு அழகான மாளிகை ஒதுக்கப்பட்டிருந்தது. மரியம் சித்தி என்னை முகமலர வரவேற்றார். அவரது நாகரிக உடைகள் என்னை அச்சம் கொள்ள செய்தது. சித்தி எனக்கு பெட்ரூமை திறந்து காட்டினாள். அம்மாடி, அவ்வளவு பெரிய படுக்கையறையே என் கனவிலும் கண்டதில்லை. என் வீட்டை விட பெரியதாய் இருந்தது. கொஞ்சம் சொகுசான மெத்தை. அப்படி ஒரு சொகுசை என் வாழ்நாளில் நான் அதுக்கு முன் அனுபவித்ததே இல்லை. அன்றிரவு சொர்க்கத்தில் ஒருங்கினேன். அடுத்த நாள் பெருக்குவது, துடைப்பது, துவைப்பது, கழுவுவது என வழக்கம் போல் என் வேலைகள் தொடர்ந்தன. எப்படி சமைக்க வேண்டும் என்பதை என் சித்தி கற்றுக் கொடுத்தாள். எனக்கு 16 வயது இருக்கும்போது முகமது சித்தப்பாவின் சகோதரி இறந்து போய்விட அவளது மகள் எங்களோடு வந்துவிட்டாள். நான் தான் அவளை கான்வென்ட்டுக்கு அழைத்துச் செல்வேன். ஒரு நாள் வாசலில் வைத்து ஒரு ஆள் என்னை முறைத்து பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு சுமார் 40 வயது இருக்கும். இப்படி முறைத்து பார்ப்பதும் குறித்து அவர் கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளவில்லை. நான் குழந்தையை ஸ்கூலில் விட்டுட்டு திரும்புகிறேன். திரும்பவும் அந்த ஆள் பக்கத்தில் வந்து நிற்கிறார். எனக்கோ ஆங்கிலம் தெரியாது. அவர் என்ன பேசுகிறார் என்பதும் புரியவில்லை. பயந்துட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த ஆளின் மகளும் அந்த ஸ்கூல்லாம் படிக்கிறாங்க. பிறகு எப்போதெல்லாம் என்னை பார்க்கிறாரோ அப்பொழுதெல்லாம் ஒரு சிரிப்பை சிரித்து வைப்பார். ஒரு நாள் தன் விசிட்டிங் கார்டை நீட்டினார். நான் வேண்டாய் வெறுப்பாய் வாங்கி கொண்டேன். வீட்டுக்கு வந்ததும் என் சித்தி பெண்ணிடம் காட்டினேன். என்னது இது என்றேன். அதுவா, அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபராக. ஃபோட்டோகிராஃபருக்கு நம்மிடம் என்ன வேலை என்றபடி அந்த விஷயத்தை விட்டுவிட்டேன். இதற்கிடையே சோமாலியாவில் உள்நாட்டு கலவரம் தீவிரமடைந்திருந்தது. பலர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சோமாலிய அரசாங்கம் சொல்லிவிட்டது, சித்தப்பா எல்லாரும் அந்த தூதரகம் எல்லாத்தையும் மூடிட்டு வர வேண்டும் என்பதை சொல்லிவிட்டது. சித்தப்பா குடும்பத்துடன் மறுநாளே ஊருக்கு திரும்பியாக வேண்டும். இதை நினைக்கும் போதே எனக்கு அடிவயிறு கலங்கியது. சித்தப்பா, பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டேன் என்றேன். போய் சொன்னேன். பயணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, இப்படி திடீர்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சித்தப்பா கோவப்பட்டார். பரவாயில்ல சித்தப்பா, நீங்கள் கிளம்புங்க, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் என்றேன். என்னால் நம்பவே முடியவில்லை. என் சித்தப்பா என்னை விட்டுவிட்டு அவர் மட்டும் கிளம்பினார். யாருமற்ற அனாதையாய் லண்டனை எதிர்கொள்ள வேண்டும் என்ற பயம் எனக்குள் திரும்பவும் பயம் பரவத் தொடங்கியது. அடுத்த நாள் கடைவீதி ஒன்றில் ஹல்வுவை சந்தித்தேன். உயரமாய் கவர்ச்சியாய் இருந்தான். என்ன பண்ணுற வாரிஸ், எப்படி இருக்க என்றால்,
சோமாலியில் நாங்கள் முன்பின் அறிமுகமானவர்கள் கிடையாது. அன்றுதான் பழக ஆரம்பித்தோம். என்னத்த சொல்ல, என் சித்தப்பா சுதந்திர அதிகாரியாய் வேலை பார்த்தால். இத்தனை நாள் அவரோடு தான் இருந்தேன். இப்பொழுது அவரோட வேலை முடிஞ்சு சோமாலியா போயிட்டாரு. எங்கே தங்குறது, எப்படி சாப்பிட்றது, என்ன வேலை பார்க்குறது அப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியல என்றேன். ஹல்வு என்னை அமைதியாய் பார்த்தாள். ஒய்எம்சிஏவில் எனக்கு ரூம் இருக்குது. இன்றைக்கி ராத்திரி அங்கே தங்கிக்கோ. இப்பொழுது நானும் ஹல்வும் நெருங்கிய நண்பர்கள் ஆகியிருந்தோம். மெக்டொனால்டில் வேலைக்கு போறியா என்று ஹல்வு கேட்டாள். சான்ஸே இல்லை, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, என்கிட்ட ஒர்க் பெர்மிட்டும் கிடையாது என்றேன். ஹல்வு விடவில்லை. என்னை மெக்டொனால்டில் சேர்த்து விட்டாள். பாத்திரங்களை கழுவுவது, தரையை துடைப்பது, குப்பைகளை அழுவது தான் என்னுடைய வேலை. வார இறுதியில் ஹல்வு என்னை டிஸ்கோதேவுக்கு அழைத்து சென்றான். அதுதான் கட்டுப்பட்டியான அமெரிக்கா வளர்ப்பிலிருந்து நான் வெளியேறிய உதவியது. கருப்பு, வெள்ளை, ஆண், பெண் எல்லோரிடம் பேசினேன். ஜஸ்ட் பேசினேன், அவ்வளவுதான். இந்த புதிய உலகில் எப்படி வாழ்வது என்பதை ஹல்வு மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். இனிதான் என் வாழ்க்கையின் 2வது அத்தியாயம் ஆரம்பம். அந்த ஆளுக்கு என்னதான் வேணுமாம்? ஓய்வு நேரம் ஒன்றில் ஃபோட்டோகிராஃபரின் விசிட்டிங் கார்டை எடுத்து ஹல்வுவிடம் காட்டினேன். அதை அவர்கிட்டே போய் கேளு, ஃபோனை போடு என்றாள். நான் பேசுகிறது மொக்க இங்கிலீஷ், நீயே பேசு என்றேன். மைக் கோஸ், அவர்தான் அந்த அன்புக்குரிய ஃபோட்டோகிராஃபர். அன்று மைக்கின் ஸ்டுடியோவுக்குள் நுழைந்தபோது நான் வேறொரு உலகத்தில் நுழைந்தது போல் விழுந்தது போல் உணர்ந்தேன். சுவர் முழுக்க அழகழகான பெண்கள் தொண்டிக் கொண்டிருந்தார்கள். மைக் என்னிடம், யூ ஹாவ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ப்ரொஃபைல், நான் உன்னை ஃபோட்டோ எடுக்க விரும்புகிறேன் என்றான். இதை போலவா என்றேன். இந்த பொண்களைப் போலவா என்றேன். ஆமாம், எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. எவ்வளவு பணம் தருவீங்க என்றேன். அவர் சிரித்தபடி, இப்படி வா, வந்து நில்லு என்று தன் கேமராவை கையில் எடுத்தார். 2 நாட்களுக்கு பிறகு ஸ்பாஞ்ச், ப்ரஷ், க்ரீம், பெயிண்ட், பவுடர் என்று என் முகத்தில் அத்தனையும் விளையாட ஆரம்பித்தன. எனக்கு மேக்கப் போட்ட பெண் சற்றே பின் நகர்ந்து என்னை பார்த்தாள். ஓகே, போய் கண்ணாடியை பார் என்றாள். வாவ், நானா இது? பட்டு போன்ற மேனி, பளபளக்கும் கன்னம். அங்கிருந்த வெளிச்சத்தில் நான் தங்கம் போல் மின்னினேன். ஓகே வாரிஸ், லிப்ஸை இப்படி வச்சுக்கோ, இங்கே பார். கிளிக் கிளிக் கிளிக். மைக்கின் விரல்கள் கிளிக்கிக் கொண்டிருந்த வேலைக்கார வாரிஸ் இப்படித்தான் ஒரு மாடல் அழகியாய் மாறினாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மாடலிங் ஏஜென்சிஸ் என்னை அழைத்திருந்தது. அழகான பெண்கள் அங்கே கூடியிருந்தன. இங்கே என்ன நடக்குது? வைரலி காலண்டர். ஓ சூப்பர், அப்படின்னா என்ன? ஃபோட்டோகிராஃபர் டெரன்ஸ் டொனோவா தான் கடந்த ஆண்டுக்கான வைரலி காலண்டரை என் முன் எடுத்து போட்டார். ஸ்டன்னிங் பியூட்டிஃபுல். ஒவ்வொரு பக்கத்திலும் தூக்கி சாப்பிடக்கூடிய அழகிகள் ஆக்கிரமித்திருந்தார்கள். இந்த வருடம் வித்தியாசமாக ஒரு ஆப்பிரிக்கன் மாடலை வச்சு செய்ய போகிறோம், நீதான் அந்த மாடல் என்றார் டெரன்ஸ். ஒவ்வொன்றாய் என்னிடம் விளக்க ஆரம்பித்தார். ஷூட்டிங் முடிந்தபோது என் படம் அட்டைக்கே தேர்வாயிருந்தது. ஒரு மாடலாக நான் மிக வேகமாக வளர்ந்தேன். பாரிஸ், மிலன், நியூயார்க் என்று பறந்து கொண்டே இருந்தேன். பணம் மழை போல் கொட்ட ஆரம்பித்தது. மிகப்பெரிய கமர்ஷியல் விளம்பரங்கள் தேடி வந்தன. ரெவ்லான் விளம்பரத்தில் சிண்டி கிராஃபோர்டும், கிளாடியன் ஸ்கிப்பரோடும், லாரன் ஹூடரோடும் ஆகியோர் காட்சியளிக்க ஆரம்பித்தேன். எல்லி, கிளாமர், இத்தாலியன் வாக் என்று பிரிட்டிஷ், அமெரிக்கன் முன்னணி பத்திரிகையில் அத்தனையிலும் இடம் பிடிக்க ஆரம்பித்தேன். ஃபேஷன் பத்திரிகையில் நான் அட்டைப்படங்களில் வர ஆரம்பித்தேன். ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் கூட நடித்தேன். ஆனால் வெற்றிகரமான இந்த வாழ்க்கை பயணத்தில் என் பழைய தழும்புகள் எதுவுமே மறையவில்லை. எல்லாமும் அப்படியே இருந்தது. அந்த சின்னஞ்சிறிய துவாரம் வழியே ஒரு சொட்டு யூரின் வெளியேறியது. ஒவ்வொரு முறை சிறுநீர் கழிக்கும் பொழுது எனக்கு 10-15 நிமிடங்கள் தேவைப்பட்டது. மாதவிடாய் நேரம் என்றால் இன்னும் கொடுமை, பல மடங்கு வீரியத்தோடு இருக்கும். படுக்கைக்கு செல்லும் ஒவ்வொரு இரவும் தூக்கத்தின் போட செத்துவிடலாம் என்று தோன்றியது. முன்பு ஒரு நாள் சித்தப்பா வீட்டில் இருக்கும்போது மாதவிடாய் நேரத்தில் மயங்கி விழுந்து விட்டேன். சித்தி தான் என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். ஆனால் உண்மை காரணம் என்னவென்பதை டாக்டரிடம் சொல்லவில்லை. உதிரைப்போக்கு நிறுத்தணும்னா கர்ப்பத்தடை மாத்திரை ஒன்றுதான் தீர்வு என்று வேறு வழி இல்லை என்றார் டாக்டர். எல்லா டாக்டர்களும் இதையே சொன்னார்கள். இந்த மாத்திரைகளை உண்ண ஆரம்பித்த பிறகு எனக்கு அது வேறு விதமான வேலைகளை ஏற்படுத்த ஆரம்பித்தது. என் மார்பகங்கள் பெரிதாக தொடங்கின. உடல் எடை கூடியது. இந்த வேதனைக்கு உதிரைப்போக்கையே தாங்கிக்கலாம் என்று மாத்திரைகளை நிரூபித்து விட்டேன். மீண்டும் வலி. சித்தி ஸ்பெஷல் டாக்டரை பார்த்தா நல்லாயிருக்கும். பார்த்து அவர்கிட்ட என்னென்னு சொல்வேன். சித்தியின் கேள்விக்கு அர்த்தம் என்பது என்னவென்று எனக்கு தெரியும். ஆப்பிரிக்க பழங்குடி பெண் தன் அந்தரங்கத்தை வெளிநாட்டுக்காரனிடம் காட்டுவதா? எவ்வளவு பெரிய குற்றம்! காலங்கள் உருண்டோடின. இப்போதும் சொந்த காலில் நிற்கிறேன். ஒய்எம்சிஏ தோழியை அழைத்துக் கொண்டு டாக்டர் மேக்ரையை சந்திக்கிறேன். டாக்டர், நான் சோமாலியிலிருந்து வரேன். எனக்கு என்று நான் அடுத்த வாக்கியத்தை கூட முடிக்கவில்லை. ஓ இட்ஸ் ஓகே, சரி பண்ணிடலாம், போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா என்றார். நர்ஸை கூப்பிட்டு, இங்கே சோமாலி தெரிஞ்ச லேடி இருக்காங்களா, அவங்கள கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் வந்தது லேடி இல்லை, பாம்பில்லை.
அவன் முகத்தில் மகிழ்ச்சியே இல்லை. உண்மையிலே உண்மையிலே உனக்கு இதில் விருப்பம்னா இவங்க திறந்து விடுவாங்க. ஆனால் இது நம்ம பண்பாட்டுக்கே சட்டவிரோதம் தெரியுமா? இது உன் வீட்டுக்கு தெரியுமா என்றான். தெரியாது என்றேன். முதல்ல அவங்ககிட்ட பேசி. ஒரு அக்மாக் சோமாலி ஆண் போயே விட்டான். கடந்த வருடமே நான் இந்த அறுவை சிகிச்சை செய்திருக்க வேண்டும். ஆனால் அப்பொழுது சில நடைமுறை சிக்கல்கள் இருந்தன. டாக்டர் மேக்ரி மிகவும் நல்லவர். அவருக்கு நான் எப்பொழுதுமே கடமைப்பட்டிருக்கிறேன். நீ மட்டும் இல்லை வாரிஸ். குடும்பத்துக்கு தெரியாமல் எகிப்திலிருந்தும் சூடானிலிருந்தும் சோமாலியாவிலிருந்தும் ஏராளமான பெண்கள் இங்கே வருகிறார்கள். சில பெண்கள் கர்ப்பமாக கூட இருப்பார்கள். என்னால் எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ அவ்வளோ சிறப்பாக செய்கிறேன். கவலையே வேண்டாம் என்றார். சிகிச்சை முடிந்து 3 வாரங்களாக இருக்கும். ஒரு நாள் டாய்லெட்டில் உட்கார்ந்து சிறுநீர் கிடைத்த போது, ஆஹா, என்ன அற்புதம்! நான் அடைந்த மகிழ்ச்சியை, நான் அடைந்த சுதந்திரத்தை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. இந்த உலகில் இதைவிட மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் இருக்கவே முடியாது. 1995 என் குடும்பம் நகர்ந்ததாக சந்தேகிக்கப்படும் பல்வேறு இடங்களில் தேடத் தொடங்கினேன். சிலர் நான் தான் உன் அம்மா என்று வந்தனர். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் மட்டுமே ரகசியங்கள் ஏதாவது இருக்கும்ல, அதை வச்சு தேடு என்றார் என் நண்பர். ஓ ஆமாம் இல்லை, என்னோடய அம்மா என்னை அவுடஹோல் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த பேர் இப்போ அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமாக ஞாபகம் இருக்குன்னு. இப்போது அவுடஹோல் என்கிற அந்த சீக்ரெட் வார்த்தை மட்டும்தான் பாஸ்வேர்டாக வைத்து தேட ஆரம்பித்தோம். விமானம் ஒன்றில் கலாடிக்கு பயணம் இருப்பதாக என் அம்மா இருப்பதாக தகவல். எத்தியோப்பியா சோமாலியா எல்லை கிராமமான அங்குதான் உள்நாட்டில் போரிலிருந்து உயிரை காத்துக்கொள்ள அகதிகள் முகாம் அமைத்திருந்தனர். கடைசியில் அது என் அம்மாவே இல்லை. நாங்கள் முயற்சியை கைவிடவில்லை. அந்த கிராமத்தை அங்குலம் அங்குலமாய் அலசினோம். அப்போதுதான் அந்த வயதான மனிதர் வந்தார். என்னை தெரியுதா? நான் தான் இஸ்மாயில், உங்கள் அப்பாவோட நெருங்கிய நண்பர். எனக்கு கேஸ் வாங்க பணம் கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சி தரேன் என்றார். ஒப்புக்கொண்டோம். 3 நாட்களாகிவிட்டது. என் அம்மா வருவதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை. அடுத்த நாள் காலை நண்பர் என்னிடம் வந்து, நீ நம்ப போகிறதில்ல, அந்த ஆள் வந்துட்டார், அது உங்கள் அம்மா தான் என்றார். நான் அவள் முகத்தை கூட பார்க்கவில்லை. முக்காடு அணிந்தபடி ட்ரக்கில் இருந்த போதே தெரிந்துவிட்டது. அம்மா என்று ஓடி அவளை அணைத்து கொண்டேன். ட்ரக் வந்தபோது அப்பா தண்ணீர் தேட சென்று விட்டாராம். ஆனால் என் சின்ன தம்பி அலி வந்திருந்தான். அவனும் அம்மாவும் பல விஷயங்களை பேசினோம். அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, கண் பார்வையும் சரியாக தெரியல, அவருக்கு ஒரு கண்ணாடி வாங்கி தந்தால் நல்லாயிருக்கும் என்றார். திடீரென்று அலி என்னை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டான். டேய், நான் இப்போ சின்ன குழந்தை இல்லைடா, எனக்கு கல்யாணம் ஆகும் போது விடுறா என்றேன். என்னது கல்யாணமா? உனக்கு என்ன வயசு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் கல்யாணம் பண்ணுற வயசு. ஒரு வழியாக அலி சமாதானமாய். ஆனால் எனக்கும் பேரப்பிள்ளையை பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது என்றாள் அம்மா. அன்றிரவு நானும் அலியும் நட்சத்திரங்களை பார்த்தபடி குடிசைக்கு வெளியே தூங்கினோம். அவன் என்னிடம் நிறைய கேள்விகளை கேட்டான். எனக்கு பழைய ஞாபகங்களை ஒவ்வொன்றாய் திரும்பின. நான் மிகவும் சந்தோஷமாய் மிக அமைதியாய் உணர்ந்த கணமது. மறுநாள் காலை விமானம் புறப்பட தயாரிருந்தது. அம்மா, நீ போதுமான அளவு குலைச்சிட்ட, இனிமேல் நீ ஓய்வெடுத்து காணணும், கிளம்பு என் கூட என்றேன். இல்லை, உங்கள் அப்பா இங்கே தான் இருக்கார், அவரை நான் தான் பார்த்துக்கணும். அவர் இருக்கிற இடம்தான் எனக்கு வீடு, நாடு எல்லாமே. முடிஞ்ச ஒன்று செய், எனக்கு சோமாலியாவில் ஒரு நல்ல வீடு மட்டும் வாங்கி கொடு, அது போதும் என்றாள். அவளை இறுக அணைத்து கொண்டேன். அம்மா, நான் இங்கே வந்ததே உன்னை பார்க்குறக்காகத்தான். உன்னை அவ்வளோக்கு அவ்வளோ உயிராக நேசிக்கிறேன், இதை மட்டும் மறந்துடாது என்று நான் லண்டன் திரும்பிவிட்டேன். நான் பட்ட துன்பங்கள் யாருக்கும் தெரியாமல் மறைந்தே இருந்தது. உலகத்தை பொறுத்தளவில் நான் பிரபலமான மாதங்கள் உருண்டோடின. ஆண்டு 1997. உலகின் முன்னணி ஃபேஷன் பத்திரிகையான மேரி கிளேயர் உலகின் முன்னணி மாடல் வாரியான வாரிசை பெட்டி காண வந்தது. எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தால் நான் உங்களுக்கு உண்மை கதையை சொல்கிறேன் என்றேன். ரிப்போர்ட்டர் லாராஜுவின் கண்கள் அகலவிருந்தன. ஐ டூ மை பெஸ்ட் சொல்லிக்கொண்டே டேப் ரெக்கார்டரை ஆன் செய்தார். நான் என் கதையை சொல்ல சொல்ல அழ ஆரம்பித்தாள். லாராவால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. இப்படி ஒரு கதையை கனவிலும் அவர் நினைத்திருக்க மாட்டார். தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். செக்ஸ் என்றால் என்ன? இன்று வரை எனக்கு தெரியாது. என் வாழ்நாளில் ஒருபோதும் நான் செக்ஸை அனுபவித்ததில்லை, அனுபவிக்கவும் முடியாது. நான் ஆண்களுக்காக, அவர்களுக்கு தேவைகளுக்காக மட்டுமே படைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு கன்னி பெண்கள் வேண்டும் என்பதற்காகவே 5 வயதிற்குள்ளாகவே எங்கள் உறுப்பை அரித்து கிளிட்டோரிஸை வெட்டி எறிந்து விடுகிறார்கள். மீண்டும் எப்போது அவர்களுக்கு தேவையோ அப்போது முதலிற்கு முன்பு திறந்து விடுகிறார்கள். 3000 ஆண்டுகளாக வெட்ட வெளியில் எந்த விதமான மருத்துவ உபகரணங்களும் இன்றி, மயக்க மருந்து கூட இன்றி இந்த அறுவை நடக்கிறது. சிலருக்கு கத்தி கத்திரிக்கோள் கூட கிடைக்காது, கூர்மையான பாறை கற்கள் தான். நான் பிழைத்து விட்டேன். ஆனால் லட்சக்கணக்கான என் சகோதரிகள், அறுவையின் போது சிலர் அறுவைக்கு நோய் தொற்று ஏற்பட்டு
சிலர் உயிர் பிழைத்தாலும் குழந்தை பேற்றின் போது சிலர் அடுக்கடுக்காய் செத்துப் போகிறார்கள். அவர்களை யார் காப்பாற்றுவது? மத அடிப்படைவாதிகளால் என் உயிருக்கு ஆபத்து என்று நண்பர்கள் அஞ்சுகிறார்கள். இருக்கட்டும், அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. பெண்களின் பிறப்புறுப்பை சிதைக்க வேண்டும் என்று குரானில் எங்காவது கூறப்பட்டிருக்கிறதா? சொல்லுங்கள். இந்த பேட்டி வெளியான பிறகு வந்த அழைப்புகளை ஐநா அரங்கில் இப்படித்தான் பேசினேன். இன்று வாரிஸ்டேரி பெண் உறுப்பு சிதைத்தலுக்கு எதிரான உலகளாவிய குரல். ஐநாவின் சிறப்பு தூதுவர். அவள் உயிர் துப்பியதற்கு ஒரே காரணத்துக்காக இன்னொரு குழந்தையும் இந்த நரகத்தை அனுபவிக்கக்கூடாது என்பதற்காக. கடவுள் அவரை உயிர் தப்ப விட்டது இந்த ஒரே காரணத்துக்காக இன்னொரு குழந்தையும் இந்த நரகத்தை அனுபவிக்கக்கூடாது என்பதற்காக. இவ்வளோதாங்க. ரொம்ப நீளமான வீடியோ. உங்களில் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கும், எவ்வளோ பேர் முழுசாக கேட்டிருப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. காலங்காலமாக ஒரு கூட்டம் பெண் அடிமைத்தனத்தில் இன்றைக்கும் இப்படி நடந்துகிட்ருக்கு. நடக்கலை அப்படின்னு யாராலையுமே மறக்க முடியாது. படிக்கும்போதே என்ன கண்கலங்கிற ஒரு விஷயம். அதை தான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன், பகிர்ந்திருக்கேன். வாரிஸ்டேரியை பொறுத்த வரைக்கும் கடவுள் இந்த நற்செயலுக்காக தன்னை உயிர்ப்பிச்சதுக்காகவும் தன்னை உயிர் காப்பாற்றுறதுக்காகவும் கடவுளை நம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளே இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரியான கொடூரங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனா அது என்ன விதமான கடவுள்? நான் கடவுளை வெறுக்கிறேங்க, மனிதர்களை நம்புகிறேன். ஆனால் மனிதர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த மிருகத்தனங்களை அடியோடு வெறுக்கிறேன். நாமெல்லாம் மனுஷங்க, மிருகங்களை விட மோசமாக நடந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறது எந்த விதமான தெரியலைங்க. சாரி, எனக்கு இந்த வீடியோவை இதுக்கு மேலே பேசவும் விருப்பம் இல்லை. இன்னொரு வீடியோவில் சந்தோஷமாக சந்திப்போம். நன்றி.